சபரி, வீட்டுக்குள்ள போவாத, அங்கேயே நில்லு. வீட்டுக்குலாம் வராது. ஏன் மச்சான், என்னாச்சு? என்னாச்சா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பையங்கருக்காகலாம் என்னால ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன நிவ்யா, நீங்கெல்லாம் சொன்னீங்கிறதுக்காக தானே இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். டீசெண்டாக சம்பாரிச்சிட்டு வேற இருக்கேன். சொன்னதான் சபரி, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னோட வருமானத்தை வச்செல்லாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது. நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நிவ்யா இவ்வளவு நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 35,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆனா எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காரு. 2 கார் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. சென்னையிலயும் அதுவும் மெயினா சிட்டில வீடு இருக்கு. ஓ, மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்களா? உனக்கு என்னோட பணம் தான் பெருசா போயிடுச்சா நிவ்யா? சபரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு. மச்சான், இதுவும் ஒரு வகையில நம்பிக்கை துரோகம் தான் மச்சான். ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஒரு வேலைக்கு போயிட்டா மட்டும் போதுமா? முதல்ல எங்க லெவலுக்கு வாங்க, அப்புறமா வந்து சொல்லுங்க. இல்லை மச்சான், ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஜல்லி சிமெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. சிட்டியில் இப்போ நீங்கள் தான் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, அதான் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு உங்களை தேடி வந்தேன். நீ எங்க மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் சபரி. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவன் புருஷன் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சபரி. கேள்விப்பட்டேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சபரி, உனக்கு வர அந்த சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுத்தேன்னா எப்படியாவது நான் அதை வச்சு பொழைச்சிக்குவேன். என் தங்கச்சி நிவியாவும் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் சபரி. பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணுங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையும் தொலைச்சிடுறீங்க. அன்னைக்கு நான் முக்கியம் இல்லை, காசு தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி போனேன். ஆனால் இப்போ பாரு, அவன் எப்படி என்ன விட்டுட்டு போவான்னு சத்தியமா என்ன நினைச்சு கொடுப்பான்ல சபரி. ஒரு பையன் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 25 வயசு ஆகுது. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளார அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், லேண்ட் இருக்கணும், லாக் கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தா நாங்களாம் எங்கே போவோம்? நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் முதல்ல உங்கள் அப்பா எப்போ சம்பாதிச்சாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரப்போற பையன்ட்டு கேளுங்க. வீட்டு வாசலை நீங்க வச்சு துரத்துறீங்கல்ல, நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க. காசு இருந்தா இப்படி, காசு இல்லைன்னா அப்படி. கிளம்புறோம். ஒரு நிமிஷம், நீங்க பண்ணதே நானும் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணலாம். ஆனா கடைசியா அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வரப்போற மாப்பிள்ளை கிட்ட இது வேணும் அது வேணும் சொல்லி ஆசைப்படுங்க, ஆனா பேராசைப்படாதீங்க. ஏன்னா இதுவுமே ஒரு வகையில வரதட்சணை தான். இதனால பாதிக்கப்பட போறது நீங்களும் சேர்த்து தான்.